இந்தியாவிற்கு அனைத்து மாநிலங்களையும் விட வருவாயை ஈட்டி தருவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய யூனியன் கவர்மெண்ட் உலக வங்கியில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்குன்னு பார்த்தா நீங்கள் தலை சுற்றி இப்போ கீழே விழுந்துருவீங்க. பொதுவாகவே இப்போ அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஒரு தொழில் துவங்கணும், இல்லை ஒரு வீடு வாங்கினா கூட நம்ம லோன் வாங்கி தான் இஎம்ஐ கட்டணும். இது உலக நடப்பு. இட்ஸ் a very practical, pragmatic approach to meet our needs according to the availability. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்ட சமயம் எப்படிப்பட்ட சமயம்? ஒரு புறம் உலகளாவிய சுகாதார நெருக்கடி, பேண்டமிக் சிச்சுவேஷன், கோவிட். The treasury is totally empty. 10 ஆண்டுகளில் தொடச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் சேலஞ்ச், ஹெல்த் சேலஞ்ச், ஐடியாலஜிக்கல் சேலஞ்ச், உங்களுக்கு கொஞ்சமும் ஒத்துழைக்காத ஒரு ஒன்றிய அரசாங்கம். இத்தனைக்கு நடுவில் அவர் பொறுப்பேற்கிறாரு. அத்தனையும் உடனடியாக கொரோனா சிச்சுவேஷனையும் சரி பண்ணி, ஹெல்த் கேரையும் மீட் பண்ணி, மக்களுக்கும் தேவையானதையும் உடனடியாக வித்தின் ஐ திங்க் அ மந்த் செய்திருக்கின்ற ஒரே முதலமைச்சர் அவராகத்தான் இருப்பார். அப்போ அந்த கட்டத்தில் இருந்து நீங்கள் ஒரு நமக்கான சுமையை குறைப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம். ஏன் நிர்பந்தம்? ஒன்றிய அரசு உங்களுக்கு கை கொடுத்திருந்தால் ஏன் நிர்பந்தம்? அதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்தில் எத்தனை புயல்களை சந்திச்சிருக்கோம், எத்தனை வெள்ளத்தை சந்திச்சிருக்கோம். எதுக்காவது ஒன்றிய அரசாங்கம் நிதி உதவி செஞ்சுருக்குதா? எதை கேட்டாலும் உங்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க தருவாங்க, அவங்க முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு தருவீங்க, குஜராத்துக்கு தருவீங்க, அங்கெல்லாம் புயல் வெள்ளம் எல்லாத்துக்கும் போய் கொடுப்பீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்னு வர்றப்ப பேச்சளவில் திருவள்ளுவரை கோட் பண்ணுவீங்க, பாரதியாரை கோட் பண்ணுவீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு புயல் நிவாரண உதவி தரமாட்டீங்க, பேரிடர் நிதி நிவாரணம் தரமாட்டீங்க, வெள்ள நிவாரண நிதி தரமாட்டீங்க. இப்போ இத்தனையும் சமாளித்து மக்களுக்கு எல்லாவற்றையும் செய்து மக்களுக்கு தேவையானவற்றை அந்த சமயத்திலும் செய்திருக்கின்ற முதலமைச்சர். எங்கே இத்தனைக்கும் பணம் போக முடியும்? உங்கள் இருப்பு கையில் இல்லை, தொடச்சி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக வெறும் கையை பிசைஞ்சிட்டு கடனை மட்டும் வாங்கி உட்காந்துட்ருக்காரா முதலமைச்சர்? டெஃபினெட்லி நாட். வருவாயை பெருக்குகின்றார். அதை தான் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும், வியூவர்ஸுக்கும் உங்களுக்குமே பதில் அதுதான். வெறும் கடன் சுமையை மட்டும் அதிகரித்து கொண்டு போகின்றவர் அல்ல. அப்படி பார்க்க போனால் கம்பேரிட்டிவ்லி கடந்த 10 ஆண்டுகளை விட நிதி சுமை, கடன் சுமை என்பது குறைந்து தான் இருக்கின்றது. இதை எல்லாமே நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட அதிகமான திட்டங்களை செஞ்சுருக்கிறாங்க. 10 ஆண்டுகளை விட அதிகமான திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. எப்படி என்றால் வருவாயை பெருக்குவதன் மூலம். எப்படி வருவாய்? How do you increase your income? By inviting investors throughout globally, by conducting global industrial summit. இப்போ ஹூண்டாய் கம்பெனி வந்திருக்கிறாங்க. எல்லா விதமான மல்டிநேஷ்னல் கம்பெனிஸும் தமிழ்நாட்டிலே வந்து அவர்கள் முதலீடு செய்வதற்கான ஒரு கண்டியூசிவ் சூழலை உருவாக்கி இருக்கின்றார்.